டு மை சேனல் சோனுஸ் லவ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு காவடி எடுத்தாங்க. ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்னுடைய அக்காவோட மாமியாரோட நேட்டிவில் தான் இருக்கும். ஸோ இதான் காவடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற சாமிக்கு எல்லா பூஜையுமே முடிச்சுட்டாங்க. பிரசாதெல்லாம் படைச்சிருக்காங்க. அண்டு நிறைய காவடி வந்துட்டு இதில் டைப் ஆஃப் காவடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் எங்கள் மாமா எடுத்தது பார்த்திங்கன்னா பரணி காவடி. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சாக யாரும் போக மாட்டாங்களாம். ஸோ செப்பரேட்டாக ஒவ்வொருத்தங்க பூஜை முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்களாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி காட்டிகிட்ருக்காங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே பரணி காவடி இருக்கு இல்லையா, அந்த காவடி ஒரு வாட்டி ஷோல்டரில் ஏற்றிட்டு இறக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்புவாங்க கோயிலுக்கு. பூஜை முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து எங்கள் மாமாவோடைய அப்பா தான் வந்து காவடி எடுத்து எங்கள் மாமா கழுத்தில் வைப்பார். இந்த காவடி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக என் அக்கா பையனுக்காக வேண்டிக்கிட்டாங்க. குழந்தை வந்து கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வர முடியாது இல்லையா, ஸோ அதனால எங்கள் மாமா எடுத்துட்டார். இந்த காவடி பார்த்திங்கன்னா அக்கா பையனையும் கூப்பிட்டு அவர் கழுத்தில் வைப்பாங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவார் அவர் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சுற்றி நின்று அவரே பார்த்துட்டு இருக்கனால ஒரு ஜாலியாகிட்டார் அவர். ஸோ வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 30-40 பீப்புள் வந்தாங்க. எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். ஸோ ஃபைனலி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க காவடி எடுத்துகிட்டு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவோட அத்தையும் வந்துட்டு காலைல தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஆரத்தி காட்டி தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுவாங்க. ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போய் இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலேருந்து பூஜை பண்ணது தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். இங்கே தான் நாங்கள் பூஜை முடிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூசாரி வந்து கோவில் திறந்ததுக்கப்புறம் எங்களுக்காக பூஜை பண்ணாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கர்ப்பகிரகம் வரைக்குமே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ கர்ப்பகிரகம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய அங்காள் அம்மனுடைய ஸ்டாச்சு இருந்தது. அது கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக புத்து கட்டியிருந்தது. பார்க்கவே நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கமோட ஸ்டாச்சு இருந்தது. சரி கோவிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, அது கோவிலுக்குள்ளே இருக்க கிணறா. ஸோ அதுக்கு மேலே வந்து சிங்கத்தோட ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஆஃப்டர் திஸ் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக காரில் ஏறி நேராக கோவில்கிட்ட போயிட்டோம். நாங்கள் வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்தூர் முத்துக்குமரன் மலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இது வந்து மலை கோவில் இது. ஸோ நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தோன்னா அந்த பாட்டி ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியுறாங்களா, அந்த பாட்டி சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம கூட இப்படி இவ்வளோ வைபாலாம் ஆடுவோமான்னு தெரியல. அந்த பாட்டி அவ்வளோ வைபாக ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. நம்ம கூட அவ்வளோ இருப்போமோன்னு எனக்கு தெரியலை.
நாங்கள் வந்து எங்கள் மாமாவோட அத்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மொட்டை போட போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரெட் கலர் சாரீ அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். கோவில் படி ஏறும்பொழுது வந்துட்டு ஒரு 6 படிக்கு வந்துட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தான் ஏறணும்னு சொன்னாங்க. ஸோ கற்பூரம் ஏற்றிட்டு ஏறியாச்சு. கோவில் சுற்றி அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது. நடுவில் மட்டும் ஸ்டெப்ஸ் போச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரம் செடி கொடின்னு சூப்பராக நல்லா க்ரீனரியாக இருந்தது. புத்து ஒன்று பெருசாக அந்த பக்கம் வளர்ந்துருந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. ஃபைனலாக மேலே கோயில்கிட்ட வந்துட்டோம். ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே கர்ப்பகிரகம் கிட்ட நாங்கள் போயிட்டோம். உள்ளே வந்து அலௌட் கிடையாது வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்தது வரைக்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ப்பகிரகம் கிட்ட போகும்போது மட்டும் குழந்தையோட ஷோல்டரில் காவடி வச்சு குழந்தைய எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கீழே போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காவடி ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லைக் பரணி காவடி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த காவடி பேர் வந்து பார்த்திங்கன்னா மயில் காவடி. மயில் இறகு வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காவடிலாம் இருக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காவடி. ஃபைனலாக கோயில் விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு, முறுக்கு, பட்டாணி, அல்வா, பொரி, சிப்ஸு, பிஸ்கெட்ஸுன்னு நிறைய ஐட்டம் இருந்தது. எங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.